நல்லா இருக்கீங்களா? முதல்ல நம்ம எல்லாரும் என்ன கேட்கணும் பாருங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்கணும். ஏன் அப்படின்னா சுகம் உண்டாங்க. நம்ம நல்லா இருக்கீங்களான்னு கேட்காத முன்னாடி நல்லா இருக்காங்க. அந்த எண்ணங்களோட நம்ம அம்மாவை என்ன பண்ணணும்னா கும்பிடணும். பரிசுத்தமான எண்ணங்களோட நம்ம அம்மாவை கும்பிடும் போது நமக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் நம்ம குடிச்சுக்கிட்டாங்க. நம்மளோட கஷ்ட காலங்கள், நம்மளோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, தீர்த்து தந்துடுவாங்க. நம்பிக்கை, நம்ம அம்மா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நீங்கள் அதே நினைப்போட அம்மாவை இன்னும் பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னொரு 8:30 பூஜைகள் இருக்குது. எல்லாருக்கும் நிறைய வேலைகள் இருக்கும். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். தொடர்ந்து நம்ம வந்துட்டு நிறைய வழிபாடுகள் பண்ணுறோம், இறை வழிபாடுகள் பண்ணுறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த 1 மாதம் தான் இருக்குது. ஆடிக்கு ஒரு நாயகிக்கு வளைகாப்பு, அவளை நாடி வரும் மக்களுக்கெல்லாம் அருள் காப்பு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம நம்ம கொடுப்பாங்க. அவருடைய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சிறப்பான பூஜைகள் யாருக்காக பண்றோம்? உங்களுக்காக. நீங்க நல்லா இருக்கணும், உங்களோட கஷ்டங்கள் தீரணும். நீங்க வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று கண்டேன், உங்க எப்படியே தெரியாது, உள்ள இருக்கிறவங்க உள்ள அவங்ககிட்ட ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமான கூட சொற்பொழிகளை கூட சொல்லுது. உங்களுக்கு ஒரு உற்சாகம் வேணும். கடவுளுக்கு உள்ள பொழுது ஒரு உற்சாகம் வேணும். தெய்வத்தை நம்ம பேசும் பொழுது ஒரு உற்சாகம், அந்த உற்சாகம் கொஞ்சம் எடுத்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா பவானி மாதா விஜய், பவானி மாதா விஜய் நல்ல உற்சாகமா பண்ணி அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகும்? நம்மளோட உடல்நிலைகள் எல்லாமே பரிசுத்தமாகும். நீங்க எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அம்மா வந்துட்டு ஏதோ ஒரு விதமா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜீசஸ் சார்ந்து பேசுவாங்க. பரிசுத்தம், பரலோகம், ஆசீர்வாதம், உங்களுக்கு நான் உங்க கூட பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா எதுல நல்ல விஷயங்கள் இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப வந்துட்டு நம்ம பேசும்பொழுது பாத்தீங்கன்னா கிருஷ்ணனோட நிறைய நான் சொற்பொழிவு பண்றதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% எதுல இருக்குன்னா கிருஷ்ணன் சார்ந்ததா இருக்கும். ராமாயணம், பகவத்கீதை இதுல இருந்து நிறைய கொடுக்கும். ஏன்னா அதுல வந்து நிறைய இருக்கு. நீங்க வந்து சும்மா சாதாரணமா ஒரு பகவத்கீதை பார்க்குறீங்க, ஆனா அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு புரியாது, பார்க்கணும். அப்ப நம்ம ஏன் வந்துட்டு கிருஷ்ணனை சொல்றோம் அப்படின்னா, கிருஷ்ணன் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? பெண்களுக்கு. பெண்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு. நீங்க தனிப்பட்ட ஒரு பெண் வந்து வாழ்றா அப்படின்னு சொன்னா, நான் அவளுக்காண்டி எனக்காண்டி நான் வாழ்றேன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். ஒவ்வொரு பெண்களும் இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு குடும்பம் சார்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை. உங்களோட பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா ஒரு குடும்பத்துக்காக நீங்க பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு மாலை போட்டிருப்போம் ஐயப்பன் கோயிலுக்கு, முருகன் அம்மன் கோயிலுக்கு. நம்ம என்ன பண்ண சக்தி வழிபாடு பண்ணுவோம். என்னைக்காவது பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளி செவ்வாய்க்கிழமை நம்ம கோவிலுக்கு போறோம்னா யாரையாவது ஒருத்தங்களை கூட்டிட்டு போவோம், ஒரு பக்கத்துல இருக்கவங்களை கூட்டிட்டு போவோம். ஒரு கோவில போய் ஒரு தீபம் ஏற்றி ஒரு பக்தி பிரவசமா பாடணும்னா பெண்கள் தான் நல்லா பாடுறீங்க. நாங்கள் பாடுறாங்கனாலும் அதிகமானது பெண்கள். யாருக்காக? நம்ம குடும்பத்துக்காக. அப்ப நீங்க எல்லாரும் கூடி இருக்கிறது அத்தனை பேருமே வந்துட்டு என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை எங்களுக்கு இருக்கும். அப்ப கிருஷ்ணன் யாருக்காக இருக்காருன்னா உங்களுக்காக. நீங்க யாருக்காக இருக்கீங்கன்னா உங்க குடும்பத்துக்காக. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக இருக்க உங்களுக்கு என்னம்னா என்ன ஆகும்? நிறைவேறும். உங்களோட நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறப்படும். ஆனா பவானி அம்மாவை கும்பிடும் போது நீங்க முதல்ல தைரியமா இருங்க. உங்க கையில ஏதாவது வச்சுக்கோங்க. நீங்க தைரியமா இருங்க, உங்க கையில ஏதாவது வச்சுக்கோங்க. உங்க கையில என்னத்தை வச்சுக்கணும்? ஆன்மீகத்தை வச்சுக்கலாம், நம்பிக்கையை வச்சுக்கலாம், விடாமுயற்சியை வச்சுக்கலாம், 4 காசு பணம் வச்சுக்கலாம், சத்தியமா சொல்லக்கூடிய சிந்தனைகளை வச்சுக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நான் என் பையனை வச்சிருக்கேன், நான் என் மருமகளை வச்சிருக்கேன், நான் பக்கத்து வீட்டுக்காரங்களை வச்சிருக்கேன். நான் தப்பா நடத்துறது சொல்றது பக்கத்து வீட்டுக்காரங்களை, அவங்க என்னை பார்த்துக்கிடுவாங்க, நான் அவங்கள வச்சிருக்கேன். இப்படி நீங்க சொல்லிட்டு கடைசியா அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா ஐயே அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, ஐயே நீங்க இப்படி சொல்லிட்டாங்க. முதல்ல உங்க கையில என்ன இருக்கணும்? நான் சொல்றதுல ஏதாவது ஒன்று இருக்கணும். பணம் இருக்கணும். பணம் இருந்தா என்ன ஆகும்? எல்லாருமே நம்ம பின்னாடி இருப்பாங்க. இந்த பணம் இருக்கு பாருங்களா, அது நம்மளை வந்துட்டு பெரிய விஷயத்துக்கு கொண்டு போகும். யாருக்கு? மனிதர்களுக்கு. சொல்ல போனா அது மனிதர்களுக்கு ரொம்ப பயன்பாடு. ஆனா எங்களை மாதிரி ஆட்கள் அது பயன் கிடையாது.
நாங்க அப்படி ரோட்ல போயிட்டு ஒரு கருப்பசாமிக்கு வேண்டிய நினைச்சுன்னா அதை இழுத்து கேட்டு நாங்க போயிட்டே இருப்போம். ரோட்ல போய் வீட்டுல யாராவது பத்தி எல்லாம் இந்த பிரச்சனை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டோம்னா, சாமி உங்களுக்கு இடம் வேணும், எனக்கு ஒரு 2 தேங்காய் கொடுக்குறாங்கன்னா எங்க பொழுது போயிடும். எங்க பொழுது அவ்வளவுதான். ஆனா உங்க பொழுது அப்படி கிடையாது. காலையில எழுந்து காஃபி குடிக்கணும், இட்லி சாப்பிடணும், அதுக்கடுத்து பிரஷர் மாத்திரை போடணும், சுகர் மாத்திரை போடணும், அடுத்து என்ன பண்ணணும், விதவிதமா சாப்பிடணும், அப்புறம் படுத்து தூங்கணும், அப்புறம் பென்சில் ஊசி போடணும், அதுக்கடுத்து ஆஸ்பத்திரிக்கு போகணும். இப்படி உங்களுக்கு நிறைய இருக்கணும். எங்களுக்கு அப்படி கிடையாது. அப்ப மனிதர்களுக்கு நீங்க என்ன தேவை இருக்கா? பணம் தேவை இருக்கு. பணம் இருந்தா தான் உங்களோட குழந்தைகள் கூட உங்களை மதிக்கும். பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணம் தேவையான தேவையில்லை. இப்ப அம்மா குழந்தைகளுக்கு பணம் தேவையா? இப்ப நீங்க கத்துனீங்களே, இங்க பணம் தேவைப்பட்டுச்சா? அதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? உற்சாகமான எண்ணம், உற்சாகம். எங்க அம்மா அப்படிங்கிற தன்னை மறந்தல் ரொம்ப அவசியம். இங்க இந்த மாதிரி உற்சாகம் நீங்க எத்தனை பேர் பண்றது இல்லை. உங்களுக்கு கவனிச்சுட்டு உற்சாகமா இருக்கணும், தைரியமா போல்டா பேசணும். வாய்மொழி பேசுவீங்க உங்களுக்கு பார்த்தா கோமர் பிள்ளைங்களோட பிள்ளைங்க விவரம் சொல்லிடுவாங்க. ஆத்தா வெளியில வந்து இன்னொரு பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு இங்க இருக்கீங்களா அப்படின்னு அம்மா அப்ப என்ன சொல்ல வரேன்னா அந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் புரியல. அம்மா என்ன சொல்றாங்கன்னா உற்சாகத்தை வெட்கத்தை விடணும். அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த ஊருக்காரங்க இருக்கீங்களா, வாஸ்து சரஸ்வதி இருக்கியா இருக்கேன்னு கேட்க கூடாது. நான் கேட்கிறேன் இல்ல அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், அந்த பிள்ளைங்கன்னா வாஸ்து சரஸ்வதி யாரு அப்படின்னு கேட்கணும். அக்கா என்ன செய்வாங்க, உடனே விளையாடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க பேரை சொல்லும் பொழுது இன்னார் வாங்கன்னு சொல்லணும். இந்த பிள்ளைங்களுக்கு தெரியல, ஏன் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் அப்படித்தான் இருக்கீங்க. வெட்கம் இருக்கக்கூடாது. வெட்கமும் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில தோல்வியை தடுக்கவே முடியாது. இப்ப சக்தியமெல்லாம் வெட்கப்பட முடியுமா? யோசிச்சு பாருங்க. உள்ள சட்டை இல்லாம தான் நின்னாங்க. அவளை பாத்தீங்கன்னா தேனை வந்து வழுக்க பார்த்துச்சு. அவன் வழுக்குதுன்னு சொல்லி பயப்பட முடியுமா? இல்ல சோர்வா இருக்குதுன்னு சொல்லி பௌர்ணமியை தான் தடுத்து நிப்பாட்ட முடியுமா? அதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், வெட்கம் நம்மளோட வாழ்க்கையில மிக மோசமான ஆயுதம். அது நமக்கு தேவையில்லை. இந்த வெட்கத்தை நீங்க நிறைய பேர் வச்சிருக்கீங்க, அதனால இந்த வெட்கம் நிற்க வேண்டாம். நம்ம அம்மாவை கூப்பிட வந்திருக்கோம். இந்த பௌர்ணமி பூஜையை தொடர்ந்து கொண்டாடுங்க. பௌர்ணமிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேன். பௌர்ணமி எவ்வளவு பேர் நடத்துறது சொல்ல முடியாது. நிக்கலாம் எல்லாத்துக்கும் இடம் கிடையாது, ஓடிடுங்க. அப்போ நம்ம பௌர்ணமி பூஜை என்ன பண்ணணும், தொடர்ந்து அம்மாவை வந்து தரிசிக்கணும். நீங்க எவ்வளவுதான் பூஜை பாருங்க, நீங்க எவ்வளவுதான் இருங்க, பௌர்ணமி பூஜையை நம்ம பார்க்கும் பொழுது பலன் ஒவ்வொரு டைமும் எல்லாத்துக்கும் பலன் இருக்கு. பூஜை பார்க்கறதுல பலன் இருக்குது, அருவாக்கு செய்யறதுல பலன் இருக்குது, நிறைய இருக்கு. முழுமையாக அடையுங்க, முழுமையாக ஏற்றுக்கணும். இல்ல நான் பௌர்ணமிக்கு தான் வருவேன், இல்ல நான் என்னைக்காவது ஒரு அருவாக்கு வருவேன், அருவாக்குல வாரத்துக்கு அருவாக்கு பௌர்ணமிக்கு வர வேண்டிய அது செட் ஆகாது. எல்லாத்தையும் தொடர்ந்து நீங்க அனுபவிக்கணும், எல்லாத்தையும் நீங்க ரசிக்கணும். ஆன்மீகத்துக்குள்ள எல்லாம் நீங்க ரசிச்சு வந்தா அதோட அடையாளங்கள் உங்களுக்கு புரியும், அதோட அற்புதங்கள் உங்களுக்கு புரியும். அதை நம்ம அதை பார்க்கல அப்படின்னா என்ன பண்ண போறோம்? 1008 பாலாபிஷேகம் அவ்வளவு சிறப்பா நடந்துச்சு. அப்ப நீங்க எல்லாருமே இன்னும் சிறப்பாக நம்ம ஆன்மீகத்தை கொண்டாடணும். ஆன்மீகம் சிறப்பானது, ரொம்ப அன்பானது. உங்களுக்கு என்ன சொல்ல வரனா, உங்களுக்கு எந்த ஆன்மீகம் பிடிச்சிருக்கோ நீங்க கொண்டாடுங்க. ஆனா நமக்கு எது நம்மளோட வாழ்க்கைய சரிப்படுத்தி கொண்டு போதும் அதை இருக்க பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிரார்த்தனைக்கு போயிடலாம். நிறைய சொல்லிட்டே இருக்கேன், பிரார்த்தனைக்கு போயிடலாம். எனக்கு வந்து எப்பயுமே ஒரு சிந்தனை ஒன்று பிடிக்கும். எல்லா சிந்தனைகளும் பிடிக்கும், ஆனா அந்த ஒரு சிந்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தவறுகள் பண்ணுவாங்க. நீ காலையில நான் பயங்கரமா திட்டேன். என்னமோ தெரியல, போன ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு முன்னாடி அன்னைக்கு பயங்கரமா திட்டேன். ஆனா இன்னைக்கு மோசமா திட்டேன். உங்களை வருத்தம் அன்னைக்கு திட்டி முடிச்சுட்டு அதுவாக்கெல்லாம் பண்ணிட்டு உள்ள அதிசயத்துக்கு அம்மாவுக்கு அந்த ஆடை அலங்காரங்கள் எல்லாம் களையப்படும். அப்ப அதை பத்தி சிந்திக்கிறேன், என்ன பசங்க இப்படி திட்டிக்கணும் அவங்கள. சரி திட்டினாலும் அது மிக எதுக்காக திட்டினேன்? போன புதன்கிழமை நடந்த சம்பவத்துக்கு இந்த செவ்வாய்க்கிழமை திட்டினேன். வெள்ளிக்கிழமை காரங்களை திட்டலையே, நடந்தது புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை காரங்களை திட்டல, ஞாயிற்றுக்கிழமை காரங்களை திட்டலையே. மீண்டும் அந்த செவ்வாயில திட்டிருக்கேன். ஏன் செவ்வாயை திட்டிருக்கேன்? கேட்டு நடந்திருந்தால் இந்த காரியம் விஷயம் நடக்க. கோவிலுக்கு வர்றது வந்து வேலையா வச்சுக்காதீங்க. அம்மா என்ன சொல்றாங்களோ கேட்கணும். எல்லாத்துலயுமே நிறைய அர்த்தம் இருக்கும். முடிச்ச அளவுக்கு நம்ம ஆன்மீகங்களை கொண்டாடணும். குருநாதர்கள் பேச்சை கேட்டுட்டு இருக்கணும். அது எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருந்தா என்ன கேட்டுட்டே இருக்கணும்.
அப்பதான் நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப அற்புதங்கள் இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் வந்து இந்த ஆன்மீகத்துல எல்லாம் பொதுவாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை ஒரு பலமுறை சொல்லியிருக்கேன், இது ஒரு பைபிளோட வாசகங்கள் தான். இன்னைக்கு நீ சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களை நாளைக்கு என் விசுவாசி வருவான் அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு பைபிள் ஒரு வாசகம் கொடுக்குது. அது எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஆழ்ந்த மனசை வந்து சிந்திக்க வச்சிருச்சு. இன்னைக்கு நீ ஓடி ஓடி சம்பாதிக்கிற, ஆனா நாளைக்கு என்னோட விசுவாச வருமானம் அதை அடையிறதுக்காக, அதை அனுபவிக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு பைபிள் கொடுக்கும். இது பகவத்கீதையிலே கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இன்று நீ ஓடும் ஓட்டங்களை நாளைக்கு நீ கண்டு நிற்கும் பொழுது நீயாக இருப்பதில்லை, உன்னை சுத்தி இருக்கக்கூடிய துரோகமே உன்னை ஆள்கொள்ளும் போட்டிருப்பான். நீ ஓடிட்டே இருக்க, ஆனா நீயாக நிற்பதில்லை, உன்னோட சுத்தி இருக்கக்கூடிய துரோகம் உன்னை ஆள்கொண்டு நிற்கும் என்று நிற்பாரு உன்னை திரும்பி என்ன நடக்குதுன்னு. அப்ப என்ன சொல்றா, நீ ஓடி ஓடி சம்பாதிக்கிறியா, பணம் சம்பாதிச்சியா, குழந்தைக்கு சம்பாதிச்சியா, பிள்ளைக்கு சம்பாதிச்சியா, அம்மாவுக்கு சம்பாதிச்சியா, அப்பாவுக்கு சம்பாதிச்சியா, ஆனா ஓடிய நாட்கள் முடித்து பார்த்தால் இளமை போயிடும், உடல்நிலையில் துன்பம் வந்துடும். அன்னைக்கு துரோகம் உன்னை சுத்தி நிற்கும், அன்னைக்கு துரோகம் தான் உன்னை சுத்தி நிற்பாங்க. அப்ப தெரியும் நான் எதுக்காக இப்படி ஓடினேன், யாருக்காக ஓடினேன், எல்லாத்தையும் இழந்துட்டேனே, இன்னைக்கு நான் சந்தோஷத்தை அனுபவிக்கலையே, என்னோட எல்லாத்தையும் இன்னொருத்தங்க அனுபவிக்கிறாங்க, இதுக்குத்தான் இப்படி ஓடினு பகவத்கீதை அப்படி கொண்டு வருது. ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்ப நீங்க ஓடும்போது யாருக்காக ஓடுறீங்க, எதுக்காக ஓடுறீங்க, நீங்க யாரையும் நம்பாதீங்க. அம்மா சொல்ற முதல் வாசகம் பைபிள் என்ன சொல்றது, பகவத்கீதை என்ன சொல்றது, குர்ஆன் என்ன சொல்றது, ஆனா அம்மா சொல்ற முதல் வார்த்தை யாரையும் நம்பாது. என்னோட தாரக மந்திர முதல் சொல்லி என்னன்னா, யாரையும் நம்புறதா, நம்பவே மாட்டேன். அந்த நம்பாததுதான் என்னை இங்க வந்துட்டு ஒரு வலிமையானவனாக, உறுதியானவனாக, எதையும் தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்காக என்னை இங்க நிப்பாட்டிருக்கு. நான் யாரையாவது நம்புறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க துன்பப்படுத்துறதுனால நான் கண்ணீர் தான் வடிக்கணும். நான் யாரையுமே நம்பப்படுறது, யாரையும் நீ உனி நம்புறேன்னா நம்ப மாட்டேன், இவன் நம்புறேன்னா நம்ப மாட்டேன். நீ நல்லா பேசுவான், நாளைக்கு அவன் கிடக்க சாமியா இருப்பான், இவன் நம்புவானா நம்ப மாட்டான், கொடுத்தா நல்லவர், கொடுக்கலன்னா அவன் கிடப்பான். புரிஞ்சுக்கோங்க, யாரையுமே நம்ப போறது கிடையாது. அப்படி நம்பாததுனாலதான் நாளைக்கு அவன் பேசும்பொழுது இது எதிர்பார்த்தது தானே. புரிஞ்சு சார் சொல்றது, இது எதிர்பார்த்து, இது நாளைக்கு ஒரு நாள் நான் என்ன சொல்றேன், கொடுக்கறது ஒரு நாள் நிறுத்தப்படும், கொடுக்கறது ஒரு நாள் நிறுத்தப்படும், கொடுத்துட்டே இருக்க முடியாது, ஒரு நாள் நிறுத்தப்படும். நிறுத்தப்படும் பொழுதுதான் நீ எங்கே நிற்கிறாய்ன்றதே தெரியுது, நீ அப்படின்னு தெரியும். அப்ப நான் யாரையும் நம்பாதது, நான் என்ன மட்டும் இல்ல உங்களையும் சொல்றேன், யாரையும் நம்பாத. யாரை நம்பணும், உள்ள இருக்கா பாரு, பவானி அம்மாவை நம்பணும். நீங்க பவானி அம்மாவை நம்ப, அதாவது நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றேன்னா, நீங்க ஒருத்தங்களுக்கு ஒன்று கொடுங்க, உங்களுக்கு பதிலுக்கு பவானி நிறைய கொடுப்பாங்க, பதிலுக்கு நிறைய கொடுப்போம். அப்ப பவானி அம்மாவை நம்புங்க, மனிதர்களை நம்பாதீங்க. இயல்பா எல்லாத்தையும் கடந்துவாங்க. ஒரு புன்னையோட பேசுற வார்த்தைக்கு ஒரே சொல்லுதாங்க, பேசுற வார்த்தைக்கு ஒரே சொல்லு, பேசாத வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு. பேசாதீங்க, எல்லாத்தையும் கடந்துவாங்க. உங்களை அதனால அவங்க கோபக்காரங்க சொல்லுவாங்க, இருக்கட்டும், கருவம் பிடிச்சவங்க சொல்லுவாங்க, பைத்தியக்காரன், திமிழ் பிடிச்சவங்க இருக்கட்டும், எதுனால அவங்க சொல்லட்டும். ஆனா அதுக்கு நம்ம என்ன சொல்லணும், அமைதியாக கடந்துவாங்க. நீங்க நல்லா இருக்கீங்க, அம்மா இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருக்காங்க, அது எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்ட். அம்மா பொட்டு வைக்காம அபிஷேகம் பண்ணாங்க, பால் அபிஷேகம் பண்ணாங்க, நாகர்கேணி செயலி ஒரு வித்தியாசமா இருக்கும், பவானி மனசில் வித்தியாசமா இருக்கும், எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும். இந்த மாதம் உங்க வாழ்க்கை அப்படித்தான் போகுது. ஒரு இடத்துல ஒரு புத்தியாக நீங்க நிற்பது இல்லை. உங்க வீட்டுக்கு இந்த மாசம் அப்படித்தான் இருக்கும். நீங்க உங்க வீட்டுல ஒரு புத்தியோடு இருக்க மாட்டீங்க, ஒரு சிந்தனைகளோட பவானியை நினைக்க மாட்டீங்க, பவானியை அன்பாக நேசிக்க மாட்டீங்க, பக்தியாக நேசிக்க மாட்டீங்க, குழப்பீங்க. ஆனா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிற்பீங்க, அம்மா எனக்கு நீதான். இந்த மாசத்தோட பௌர்ணமி பூஜை அடையாளமே அதுதான். நீங்க அத்தனை பேரும் குழம்புவீங்க, நானே குழம்புவேன், அது தெரியலன்னு தெரியாது, நானே குழம்புவேன். அதனால இன்னைக்கு அம்மா கொடுத்துருக்க விஷயங்கள் அப்படி. ஆனா இந்த வருஷம் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண் போன வருஷம் என்ன சொன்னாங்க, போன வாரம் பெண்களுக்கு நிறைய உடல்நிலை துன்பம் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா இந்த வருடம் குழப்பம் இருக்குமே தவிர உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பெண்களுக்கு நாளைக்கு பாருங்க, நான் அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, பௌர்ணமிக்கு வராதவங்களுக்கு தான் நான் சொல்ல வரல, அம்மா சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும்தான் உடல்நிலைகள் சரியாகும். நாளைக்கு வந்துட்டு கேட்டுட்டு போனவங்க, கேட்காம இருக்கவங்க, அவங்களுக்குலாம் அங்கங்க அப்படி எப்படி இருக்கும். உங்களுக்கு உடல்நிலைகள் நாளையிலிருந்து மாறப்படும், ஆரோக்கியமாக இருக்கப்படும், சந்தோஷமாக இருக்கும்.
ஆனா அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கணவன் மனைவி வாழ்க்கை இருக்கு இல்லையா, இது ஒரு அழகான தேன்கூடு. இது அழகான ஒரு தேன்கூடு. விட்டு கொடுத்து போகும், கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஒரு புருஷன்கிட்ட கொண்டாடி விட்டு போ, ஒரு கொண்டாடி புருஷன்கிட்ட விட்டு கொடு. நான் உங்கள்கிட்ட பல முறை சொல்றேன், நான் என்ன பத்தியும் பேச விரும்பல, இருந்தாலும் எங்க ஒரு வழிகாட்டியாக நாங்க உங்களுக்கு ஒரு வழிகாட்டி போல இருக்கக்கூடிய அளவுக்கு எங்க வாழ்க்கையை நீங்க நினைச்சிட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெருசா ஒண்ணும் தெரியாது. சகிப்புத்தன்மை கணவன் மனைவிக்குள்ள வேண்டும். சகிப்புத்தன்மை நீங்க இருந்துகிட்டே இருந்தால்தான் ஒரு கணவன் மனைவியோட வாழ்க்கை இன்பமாக இருக்கும். சகிக்க மாட்டேன், நான் எதையுமே கேட்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன், ஒருத்தங்க கிட்ட அன்பு செலுத்த மாட்டேன்னா அந்த கணவன் மனைவி வாழ்க்கை என்ன ஆகும்? நல்லாவே இருக்காது. தொடர்ந்து சகிப்புத்தன்மையை, ஒரு கணவன் மனைவினா சகிப்புத்தன்மை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னோட வாழ்க்கையோட அனுபவம்லாம் இல்ல, நான் ஏதாவது உங்களுக்கு திருச்சி கொடுக்கணும் கணவன் மனைவினா சகிப்புத்தன்மை தான் ஒரு கணவன் மனைவியோட வாழ்க்கையை ரொம்ப காலமாக இழுத்து கொண்டு போவோம். அதோட சேர்த்து கொஞ்சம் லவ், காதல், பாசம், கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் நட்பியாவது செய்யுங்க, கொஞ்சம் அன்பா இருக்கிற மாதிரி. உங்க வீட்டுல வரலையா, நீங்க இவ்வளவு நேரம் இருக்கீங்கல்ல, புருஷன் போன் போட்டான், தரித்திரம் எங்கேயோ இருக்கு, இருந்து போட்டு விடு அப்படின்னு இருக்கிறான் புருஷன். இப்ப புருஷன் என்ன தெரியுமா பண்ணணும்? சும்மா டக் டக் டக்குன்னு ஒரு 10 மிஸ்டு கால் கொடுத்துருக்கணும். ஆனா அவன் போன் கொடுக்க கூடாது, 10 மிஸ்டு கால் கொடுத்துருக்கணும். நீ வெளியே போய் அதிக புருஷன் 10 தடவை போட கேட்டு என்ன கேட்கணும்? அவன் எப்படி நம்ம வெளியே இருக்கணும்? நீ இல்லாத வீடு மாதிரியே இல்ல, வீடு மாதிரி எப்படி கிடைக்குது, வீடை பார்த்தாலே தெரிஞ்சோடு இருக்குது, ஒரு காஃபி குடிச்சாலும் நல்லா இல்லை, எங்க பண்ண நீ சீக்கிரம் வாமா அப்படின்னா, நீ அவன் மேல அன்பா இருக்கியா, இவா மேல அன்பா இருக்கியா? அவன் மேல அன்பா ஓடிடுவேன். ஆனா அவன் சொல்றது பொய் தான். அந்த பொய் ரொம்ப நாளா இன்பம் கொண்டு போ. ஒரு பெண்கள் வந்து பொய்யத்தான் விரும்புறீங்க, உண்மையில நீங்க யாரும் விரும்ப மாட்டீங்க, பொய். இது வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கணும். அதுக்காண்டி எதிர்த்து அப்படி இருக்கக்கூடாது. எதிர்ப்புல இருக்கக்கூடிய ஊரம் மொழி மேல வந்துடக்கூடாது. தன் கணவன் மேல, தன் மனைவி மேல இப்படி கொஞ்சம் அன்பை கொண்டு போகணும், சகிப்புத்தன்மையை கொண்டு போகணும். அதை தாண்டி முக்கியமா லவ், அவங்க மேல ஒரு கவனம், அக்கறைன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, எந்திரிச்சிங்களா, என்ன பண்ணீங்க, ஒரு அக்கறை. இது நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள வேற எந்த பிரிவும் இருக்காது. என்னோட விஷயத்தை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவிக்கு மேல நம்பிக்கை வைங்க. ஒரு பொண்ணு, நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த கோவில் வந்து அழுதுட்டு இருக்கிற நீங்க எல்லாருமே உதவி செய்து, ஒரு பொண்ணு ஆபீஸ் போயிட்டோ, வேலைக்கு போயிட்டோ, தைக்க போயிட்டோ, ஜவுளிக்கடை போயிட்டோ, ஏதோ ஒரு வேலையை போயிட்டு வர, வேலையை போயிட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பொண்ணோட முகத்தை கண்ட கணவன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க தெரிஞ்சிருக்கணும். உனக்கு என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சுன்னு அவன் கேட்கணும். அப்பதான் அந்த கணவன் மனைவியோட அன்பு வாழ்க்கை கொஞ்சமாவது நல்லா இருக்கும். அவளாவது உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா, அவன் வரையும் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு உனக்கு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டு கடமை முடிஞ்சிச்சுன்னு அவன் ஓராமான்னு குப்பைப்படுத்தி அழுதுகிட்டு இருப்பா. நீ அதுக்கு செல்போனை பார்த்துக்கிட்டு நீ செல்போன்ல குடும்பத்தை தூங்கிட்டு இருப்ப. இந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. அந்த பொண்ணு எதுக்காக அழுகிறா, ஏன் என் பொண்ணு 3 இருக்கா, அதுக்கு எனக்கு அழுது இருக்கான்னு எனக்கு தெரியாது, உங்ககிட்ட கேட்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில என் மனைவி எனக்கு உருவாக்கினது இல்லை. அவளை வந்து ஏன் நீ சோகமா இருக்க, ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு உருவாக்கல. அப்ப எங்க வாழ்க்கை வேற, உங்க வாழ்க்கையை பற்றி நான் சொல்றேன். ஏன் அப்படி இருக்குன்னு கேட்கணும், அந்த மனைவிக்கு அங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். அப்படி கேட்டால் மட்டும், அதுக்காக செல்போன் எடுக்கலாம் செக் பண்ண சொல்லல, அவ போகும்போதெல்லாம் பின்னாடி போய் சந்தேகப்பட்டு போகணும்னு சொல்லல. வீட்டுக்கு வந்துட்டாலும் ஏன் இப்படி இருக்க, உனக்கு என்ன வேணும், நான் இருக்கேன். அந்த ஒரு வார்த்தை தான் பெண்கள் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தை ஒரு ஆண் கரெக்டா ஒரு பெண்ணுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பெண் கண்டிப்பாக என்ன பண்ணுவான், வேற யாருக்கிட்டே அவன் மனசு போகாது. அட்வாக் பண்றோம். நான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 7 வயசுல இருந்து 40 வயசு குப்பை கொட்டிருக்கோம். 33 வருஷம் அந்த அகவாக்கில் இருக்கோம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா 3 புருஷங்கிறது சர்வசாதாரணமாயிடுச்சு. விவரத்துல சொல்லிடுவாங்க, அந்த புருஷன் உங்களோட குடும்பத்துல இருந்தாலும் இந்த புருஷனோட அன்பா இருந்தானா, இன்னொரு புருஷன் உனக்கு இப்ப எப்ப வந்து உனக்கு SMS பண்ணலான்னு இப்ப உள்ள இருந்து விவரம் வருது. இப்போ அவ தைரியமா சொல்ற, அந்த புருஷன் வந்துட்டு இத்தனை நாள் ஆச்சு, இந்த புருஷன் இப்பதான் பேசிட்டு வந்து, இந்த புருஷன் இன்னைக்கு நீ கோயிலுக்கு போச்சு 500 ரூபாய் கொடுத்து விட்டான். இப்ப காலங்கள் ரொம்ப மாறி வருது. அப்ப இந்த உலகம் வந்து இப்படி போகுதுன்னு நான் நினைக்கல. ஏன் இந்த உலகம் இப்படி போகுதுனால் அன்பு பற்றாக்குறை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு பற்றாக்குறையினாலதான் இவள் இன்னொரு அன்பை தேடுறாளே தவிர அவன் தேவையில்லாம அந்த அன்பை தேடல. எனக்கு தேவையான அன்பை என் புருஷன் கொடுக்கல. புரிஞ்சுச்சா? அப்படியெல்லாம் ஒரு பெண் வந்துட்டு என் புருஷன் அன்பு கொடுக்காத வாழ்வேன்னா அவள் சீதாவளம் ஆயிடுவான். அவள் காலம் போற்றக்கூடிய தெய்வமாக ஆயிடுவான். தெய்வத்துக்கு பிடித்த பெண்ணாக ஆயிடுவான். நான் இன்னொன்னு சொல்றேன், பவானியம்மா, மாரியம்மா, காரியம்மா நீங்க கும்பிடுறீங்களா, ஆத்தா நீங்க எந்த சாமிக்கும் குடும்பம் வளர்க்கு நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்ப மாரியம்மன் கும்பிடுறோம்,
எப்ப கும்பிடுறோம் மாரியம்மாள? அவ எத்தனை பிள்ளை பெற்றிருக்கா யோசிச்சு பாருங்க. அத்தனை பிள்ளையும் பெற்றா, பரசுராமரோட வாழ்ந்தா. அப்ப அவளை கும்பிடல நம்ம யாரும். அவள் மேல் சந்தேகம், அவள் மேல வந்த துன்பம், அவ கணவன் அவள் மேல வச்ச பழி, தன் பிள்ளைய பரசுராமன் விட்டுறான். வால்மீகர் மனைவி, தப்பா சொல்ற, வால்மீகர் மனைவி பரசுராமன் ரேணுகா மகன் பரசுராமன் வெட்ட சொல்றான். நீங்க பார்த்துட்டு படிச்சிருப்போம். எப்ப இவ உயிர் பிரிஞ்சதோ, எப்ப என் புருஷன் அதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம்னு இவள் சொன்னாலும், செத்ததுக்கு அப்புறம் இந்த தலை மாறி வந்ததுனால மாரியம்மான்னு பேர் வச்சோம், அது இருக்கட்டும். ஆனாலும் அவள் இல்லற வாழ்க்கையை எப்ப விட்டுட்டு தன்னோட வாழ்க்கையை தொடர்ந்தாலோ அப்பதான் அவள் தெய்வமாகினார். அப்போ ஒரு பெண் மாரியம்மா இருக்கானா அவ புருஷன சந்தோஷமா இல்லை. இருந்த காலம் முடிஞ்சிச்சு, அவ பெண்ணா தான் இருந்தா. அந்த வாழ்க்கை வேண்டாம் தூக்கி இருந்ததுக்கு அப்புறம் தான் அவ தெய்வமா. அதுக்கு காரியமா இருக்கா, தெய்வமத்தாக தான் இருந்தா, கணவனோட தான் இருந்தா. ஆனால் கைலாசத்திற்கு எப்ப போய் அடைய நினைக்கிறான்? பார்வதியோட பேரோட அடையணும்னு நினைக்கிறார். ஒருத்தர் வதம் செய்ய வேண்டியிருந்துச்சு. ஆனா வதம் செய்ததுக்கு அப்புறம் தான் காளியை நம்ம கொண்டாடணும். ஆனா வதம் செய்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? நீ ரத்தம் குடிக்கிற, நீ மனுஷனை சாப்பிடுற, சிவனான என் கூட சேர முடியாது, நீ வெளியில போட்டான். அவ பாவம் பெப்பரப்பேன்னு 12 கைகளை வச்சுக்கிட்டு 60 கத்தி வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. எப்ப தன் கணவன் நின்று என்னை அடைய முடியாதுன்னு வெளியில விரட்டினானோ அப்பதான் அவங்க தெய்வமாகிறார். அப்ப ஒவ்வொரு தெய்வமும் இல்லறத்தை தொடர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெய்வம் ஆகுறாங்க. ஆனா நீங்க என்னமா, நீ நல்லா இருக்க, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க, நீ பட்டுப்புடவை கட்டி இருக்க, நீ பொட்டு வச்சிருக்க, நீ மட்டும் நானும் உனிமை ஒரு பொண்ணு தானே, பைத்தியங்களா நீங்க அவளை மாதிரிதான். ஆனா அவளை மாதிரி நீ கிடையாது. நீ இப்படி சொல்ற நிறைய பேர் அதுவாக இல்ல, பொதுவாகவே சாமிகிட்ட போய் சொல்ற, என்ன போல நீ ஒரு பொண்ணு தான், உனக்கு ஏற்கமே இல்லையா? ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நடந்த கொடுமைகள் என்னங்க உங்களுக்கு தெரியும்? மாசாணி அம்மாவை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? நிறை மாத கற்பணி காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறான். ஒரு வசியக்காரன், ஒரு சூனியக்காரன் அவ பௌத்த கிழிச்சு அவன் குழந்தைய அவன் கண்ணுக்கு முன்னாடியே மண்டை கை காலம் மென்னு திங்கிறான், கத்துறான், கடவுள் பேரை சொல்லி கத்துறா, வரைய கடவுள் பேரை சொல்லி கத்துறா. ஆனா அதே மாசாணி அம்மால அதே சூனியக்காரன் நடு காட்டுக்குள்ள வச்சு கெடுத்திருப்பாங்க. அந்த குழந்தையை தான் நான் வகுப்புல சுமக்கிறான். அந்த குழந்தைய அறுத்து கை நகர்கனால பிச்சு எடுத்து மென்னு தீங்கிறா, அவன் முன்னகிடி துடிக்கிறா. அப்பதான் அவன் முடிவெடுக்கிறா, இங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் வந்தீங்களா, ஒரு பெண்ணோட கூப்பிட்ட குரலுக்கு வந்தீங்களா, இன்று முதல் நானே தெய்வமாகிறேன், சாபம் உங்களை அழித்தும்னு சொல்லி என்னை வேண்டவங்களுக்கு நான் வாழ்ந்து தருவேன், வாழ்க்கை தருவேன்னு அவள் அந்த மாசாணியாக மாறுகிறாள். அவ யோசிச்சு பாரு, கொடுமைகள் எல்லா இடத்துலயுமே நடக்குது பெண்களுக்கு, அதையெல்லாம் தாங்கி தெய்வமாகிறார். ஆனா நீங்க சொல்றீங்க, அப்பா நீ நல்லா இருக்க, நீ மட்டும் நல்லா இருக்க, நானும் நீ மாதிரி பொண்ணு தானே, அவ்வளவு மாதிரிலாம் நீ இருக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. பவானியம்மா எப்படிப்பட்டவள்? 6 அடி உயரம், அடர்ந்த கூந்தல், இந்த உலகத்துல பிரம்மன் பார்த்து பிரமிச்சு போய் நின்ற ஒரு உருவம் யாராவது பவானி. அப்புறம் நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு தொடர்ந்து எடுத்துப்பாரு வீடியோ. குங்குமம் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த பவானியோட மூச்சு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், ஒரு சரியா அது வேற, அது குறுக்க போடுவாங்க பாருங்க. ஒரு சாதாரண கல்ச்சரை எப்படி ஆகாது. ஆனா இன்னைக்கு அருள்வாக்குல நீங்க அம்மாவை பாத்தீங்கன்னா செனந்துக்கிட்டு கோபப்பட்டுக்கிட்டு ஒரு சைனிங்கே இல்லாம ஒரு மாதிரி இருந்தா. நீங்க அருள்வாக்குல நீங்க பாத்துருக்கலாம், அம்மா அவங்க குரூப்ல அனுப்புவாங்க பாருங்க, முகம் கோபம் முக்கரத்துல இருந்துச்சு. ஆனா அந்த அபிஷேகத்துல அப்படி சைனிங்கா இருந்துச்சு. எப்படி கல்ச்சரை எப்படி ஆகும்? ஏன்னா உள்ள இருக்கக்கூடியவள் அழகு. ஆனா அப்படிப்பட்ட அழகான ஒரு பெண் என்ன செய்யறா? மக்களுக்காக தன் உடலை வெட்டி எறியா. அப்படிப்பட்ட உடலை வெட்டி எரிச்சுட்டு நீ கோர உருவத்துல இருந்து உட்கார்ந்து இருக்கிற. நீ கேட்கிற ஈஸியா, நீ ஒரு பொண்ணு தானே, என் மேல உனக்கு இறக்க. அப்ப உங்களுக்காண்டி உடனே வெட்டி எரிச்சுட்டாங்க. மார்பு கூட கிடையாது, மார்புல பாதியாங்க இருக்கும் பவானி. அப்பேற்பட்ட ஒரு தியாகம் படைத்த தெய்வங்க நமக்கு. நீங்க ஈஸியா போய் சாமியை புரிஞ்சுக்கிட்டாம பேசுறீங்க. புரிஞ்சுக்கோங்க, நம்ம அம்மாவை கும்பிட இருக்கோம். வேற நம்ம அம்மாவை கும்பிட இருக்கிறோம். நமக்கு பவானியை தவிர நமக்கு உற்ற துணை யாரும் கிடையாது. பவானி ஒருத்தி தான் நமக்கு, அவள் ஒருத்தி தான் நமக்கு அம்மா. அந்த அம்மாவை தவிர, அந்த அம்மாவை போல நம்மளை யாரு பார்க்க முடியும்? அதையே கேட்கிறா. தங்கம் சாப்பிட்டியா? ஏன் இப்படி இருக்க? பின்னாடி ஆட்டில அனுபவம் சொல்றேன். ஏன் அழுகிற? ஏன் வீட்டுல கோவமா இருந்த? நான் இருக்கேன் மகளே, அப்படி கண்ணத்தை தடவி கொடுக்குற. நிறைய பேர்களை பாத்தீங்கன்னா கைகளை பிடிச்சி அம்மா அப்படியே அரவணைச்சுக்கிறான். கைகள் 2 கைகளையும், ஒரு கையில மஞ்சள் காப்பு, இன்னொரு கையை விரிக்க பிடிச்சிக்கிறதா. ஏன் கவலைப்படுறத? நான் இருக்கேன் உனக்கு.
அந்த அழுத்தி பிடிச்சு நான் இருக்கேன்னு சொல்ற அந்த ஒரு அரவணைப்பு நமக்கு இருந்துட்டால் 1000 துன்பத்தையும் நம்மளால எதிர்கொள்ள முடியும். அந்த தன்மை இப்ப அம்மா நமக்கு கொடுக்குறாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்க? அவங்க வயசாயிட்டு தெரிஞ்சாயிட்டா, நான் கிழவன் ஆயிட்டேன். அடுத்த வாரம் அந்த வெள்ளட்டை இருந்தா அவன் நடிச்சு பாக்குறேன், எப்படி இருக்கு கெட்டப்பன்னு பார்ப்போம். நிறைய பேர் சந்தேகிக்கிறீங்க, சத்தியம் அம்மாவுக்கு மட்டும் முடியும் நினைக்கிறது இல்லை அப்படின்னு. அப்ப வந்துட்டு நான் என்ன சொல்றேன், அரவணை புரிஞ்சிச்சா? அப்ப நம்ம அம்மாவை என்ன பண்ணணும், பரிசுத்தமாக நம்ம நேசிக்கணும், அம்மாவை கும்பிடணும். இப்ப பாருங்க, அப்படியே சந்தனத்துல இருக்கிறா, சிரிச்சே இருக்கிறாள் சொல்ல முடியாது, அப்படியே தியான கோலத்துல உட்கார்ந்து இருக்கிறா. ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு பூஜை கரெக்டா சீக்கிரமா நடந்ததும் அம்மாவை நல்லா வேண்டிக்கோங்க. அம்மாவை வேண்டிட்டு சந்தோஷமா வேண்டுங்க. அது மட்டும் இல்லாம பவானி அம்மாவை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிறப்பா கும்பிடுங்க. அடுத்து நான் காலையில சொன்னேன் இல்லையா, ஒரு சில மாசங்கள்ல நிறைய நம்ம கோவில ரூல்ஸ் மாறுது. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்கும், ரொம்ப சிறப்பு கொடுக்கும். இப்ப நம்ம பியூல சின்ன பாடலா ஒன்று படிச்சுட்டு அல்வா பழக்க தொப்போம் அதை விட்டுருங்க. அபிஷேகத்துக்கு சரியா? காடுகள் கொண்டிருக்கும் வேப்ப மரத்திலே ஆடு மாடு தின்னாலது கசப்பு ஆனதே. ஆடு மாடு தின்னாலது கசப்பானதே. வேம்பை நீ எடுத்து மென்னு தின்கிறாய், ஆத்தா அது இனிக்கு ருசித்து தின்கிறாய். காடுகள் வேப்பமரம் தொங்கி காய்க்குமோ, ஆடு மாடு தின்ன போதும் கசப்பு இருக்குது. ஆத்தாள் நாளையத்தில் வேம்பும் தின்னுறாள், ஆத்தா அது இனிப்பா அது இருக்குதுதானே. எங்கள் வாழ்க்கை கசப்பாகுமே, உங்களை வந்தால் அது இனிப்பாகுமே. கசக்குமே இனிப்பாகும் உங்கெல்லையில், கசந்த வாழ்வு மலர்ந்தெடுக்கும் அன்னையில். தாயே தாயே என் தாயே, கூப்பிட்டதும் உங்கள் செவி சேரவில்லையா. தாயே தாயே என் தாயே, நான் கூப்பிட்டதும் உங்கள் செவி சேரவில்லையா. சுமைதாங்கி சுமைதாங்கி நீதானம்மா, என் சுமை வாங்க மறந்து அப்படின்னு வரும். இதெல்லாம் இந்த மாதிரி நீங்க அம்மாவோட உருவி கும்பிடுங்க. கண்டிப்பா வந்து நம்மளோட சுமைகள் என்ன பண்ணுவா, அம்மா வாங்கிடுவா. மறந்துட்டா அவ்வளவுதான், உங்க சுமைகள் உங்களுக்கு இவ்வளவு இருக்குன்னு சொல்லி மறந்துட்டா கத்துங்க, அவ்வளவுதான் தெரியும். கத்துனா இப்ப இல்ல, அம்மா முன்னாடி கத்துங்க. நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன், அம்மா கூப்பிட்டாதான் வருவா, கேட்டாதான் தருவா. நான் நினைச்சிட்டே இருக்கேன்னா தர மாட்டேன். நான் உங்களுக்கு கிருஷ்ணன் கதையில நிறைய சொல்லியிருக்கேன், கூப்பிடு, நான் இங்கதான் இருக்கேன், கூப்பிட்டதான் வருவேன். நான் நிக்கிறத பாத்துக்கிட்டு நீ திமுறா வேணீங்கன்னா நான் பாத்துக்கிட்டு நான் பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ இன்னைக்கு கூப்பிட்டாதான் நான் வருவேன். இன்னைக்கு கூப்பிடுங்க. எப்படி கூப்பிடணும்? கையில ஒண்ணுமே இல்லையே, சோதனை தான் போடுவாங்க. அம்மான்னு சொல்லி கூப்பிடுறத என்ன பண்ணுவா, ஆத்தா வருவா. கூப்பிடாம பார்த்துட்டே இருந்தா பார்த்துட்டே இருப்பா. கூப்பிடணும், பரவசமாக கூப்பிடணும். நான் ஒண்ணு சொல்றேன், பவானி மேலே அழுகணும். பவானி மேலே என்ன பண்ணணும்? அழுகணும். அதுக்கடுத்து உற்சாகமா இருக்கணும். கண்ணீர் சொன்னாங்க. ஏன்னா அம்மாவுக்கு வந்துட்டு தமிழ் தெரியாது, தமிழ் யாருக்குமே தெரியாது, முருகனுக்கு மட்டும்தான் தெரியும். மிச்சப்படி தமிழ் தெரியாது இல்லையா அம்மாவுக்கு. அப்ப அம்மா கிட்ட வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், சரஸ்வதி அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, புரியுதா இல்லையா? அந்த பாடல் வந்து ஒரு தெலுங்கு பாடலா இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து பெரிய ஹிட்டாச்சா இல்லையா? ஏன்? வரிகள் பிடிச்சது, இசை பிடிச்சது. அம்மா கிட்டே இசைகளால கூப்பிடுங்க, அம்மாவை கூப்பிடுங்க. அந்த கூப்பிடுற குரல் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை மயக்கிடும். நீங்க அழுதுட்டே இல்லை, இந்த பொண்ணு எதுக்கும் அழுதா, அம்மாங்கிற வார்த்தைகள் அழுகிறா, அவளுக்கு நான் ஏதோ ஒண்ணு செய்யணும். வந்தே முகரை நண்டா தீக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, இவன் நம்மளை பார்த்து ஏதோ கோபமா இருக்கா, நம்மள ஏதோ வெறுக்கிறா, போ அப்படின்னு தள்ளி விட்டுருவான். நீங்க அழுதே இருங்க, என்னை பார்த்து அழுகிறா, அவளுக்கு ஏதோ ஒண்ணு கொடுக்கணும். நீங்க சிரிச்சுட்டு பாடல் பண்ணீங்க, இவன் எனக்காண்டி கொண்டாடுறா, இவளுக்கு ஏதோ ஒண்ணு கொடுக்கணும். மூஞ்சல் முடிய வச்சுருங்க. அவ மூச்சல் குடிப்பீங்களா?
நீங்களே முடிக்க மாட்டீங்க, அவ மூஞ்சில் முடிப்பாளா? ஏன்னா அவங்களுக்கு வார்த்தைகள் தெரியாது. அதனால புரிஞ்சுக்கிட்டு அம்மாவை தொடர்ந்து வைங்க, அம்மாவை நிறைய வைங்க. நிறைய பெண்களை பத்தி நான் சொல்றேன், கொஞ்சம் தொடர்ந்து வாங்க. இன்னைக்கெல்லாம் விவரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு 7 வருஷம் தலைவலி. அவங்க இந்த பக்கத்துல தான் இருக்காங்களா உறுப்பினாங்க தெரியல, 7 வருஷம் தலைவலி. அம்மா என்ன பண்றா, தொடர்ந்து சரி கொடுக்குறா. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க காணாம போயிட்டாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு வராங்க. நாளைக்கு ஸ்கேன் பார்க்க போது நீங்க அம்மா வந்து டெஸ்ட் பண்ணி போயிடலாம்னு வந்திருக்காங்க. அம்மா பயங்கர கோபம் வந்துருச்சு. ஏன் விட்டாள் 7 வருஷம் தலைவலியே உனக்கு நான் 7 வாரத்துல குணப்படுத்த வந்ததும் சரியாயிடுச்சு. அடுத்தது தொடர்ந்து வந்தேன், இப்போ உனக்கு வரல, ஆஸ்பத்திரி போறியா? முதல்ல ஆக்கால இருக்க குடி. உன் நோய்க்கு மருந்து என்னோட மந்திரம் தான், என் கோவில் தான். நீங்க நிறைய பேர் நோயோட கிடைக்கிறதுக்கு காரணம் உங்களோட அவநம்பிக்கை, உங்களோட எண்ணம், அது போல உங்களோட வாழ்க்கை அடையும். அதனால நோய் இல்லாம வாழணும்னா அவங்க நல்ல வேண்டியவங்க. இப்ப என்ன பண்ண போறோம்? பவானி மாதாக்கு, பவானி மாதாக்கு, பவானி மாதாக்கு. பரவாயில்ல, கச்சிப்படி பிடிக்க தயாராகிட்டீங்க, கோஷம் போடுறதுக்கு நல்லா தான் இருக்கீங்க. இப்ப அம்மாவுக்கு பூஜை பண்ணிடலாமா? எல்லாரும் பக்கம் என்ன பண்றீங்க? தெருவில் உட்காந்து சாப்பிடுறீங்க. எங்க தெருவில் உட்காந்து சாப்பிடுறீங்க. பையங்க பத்தாக்குறையில இருக்காங்க, பையன் வைப்பாங்க, நீங்களும் வைக்கணும். நம்ம ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா மரவச நிலைகள் இருக்குது, பார்த்துட்டு எனக்கு பயங்கரமா கூட்டங்கள் இருக்கு. அதனால பசங்க எல்லாம் போய் வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க, இங்க இருக்காங்க. பத்தாக்குறைக்கு நீங்க எல்லாருமே பந்தியேற்கனவே எல்லாருமே சாப்பாடு கொடுக்கணும். எல்லாரும் சாப்பிடுங்க. ஒரு பக்கம் சாப்பிடுங்க, ஒரு பக்கம் வீட்டுக்கு சோறு கொடுங்க, ஒரு பக்கம் பால் வாங்குங்க, ஒரு பக்கம் சந்தனம் வாங்குங்க. மகிழ்ச்சியா இருங்க. வீட்டுக்கு போக முடிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு, வீட்டுக்கு போக முடியாதவங்க படுத்து தூங்குங்க. வீட்டுக்கு போக முடியாதெல்லாம் நான் அக்கா வீட்டுக்கு போறேன், தங்கச்சி வீட்டுக்கு போறேன் போக பாத்தீங்க. பௌர்ணமி பூஜையோட சக்தி பெரும் சக்தி, அதை நம்ம வீட்டுல தான் போய் இறக்கணும். முடியலன்னு நம்ம கோவில தூங்கிட்டு காலையில எழுதிச்சு போங்க. சரியா? ஜெய் பவானி.